ஒருபோதும் கைவிடார். கண்களை மூடி ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜீசஸ், அல்லேலூயா. ஒரு சின்ன ஆலோசனை சொல்லிட்டு கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து போகலாம் என்று விரும்புகிறேன். இல்லையா? உங்களில் அநேகர் முழுமையான விடுதலை அடையாமல் இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன? கர்த்தரை ஆராதிக்கும் போது முழு மனதோடு வெட்கப்படாமல் ஆராதிக்கணும். 100ஆம் சங்கீதம் வாசிங்க. நூறு எப்படி பாடணுமா? நம்ம எப்படி பாடணும்? பாஸ்டர் கை தட்டி பாடுங்கன்றாங்க, ஒரு சிலர் தட்டுறாங்க, ஒரு சிலர் ரோபோட் பொம்மை மாதிரி. ரோபோட் பொம்மை பார்த்துருக்கீங்களா? எப்படி விடுதலை இருக்கும்? அடுத்தது வாசிங்க. என்ன செய்யணும்னு எழுதியிருக்கு? நம்மளை பார்த்தா மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற மாதிரியா இருந்துச்சு. 1.5 டன் கவலையை இருதயத்தில் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 1.5 டன்னு கவலை யாருக்குரியது? சாத்தானுக்குரியது. சாத்தானுக்குரிய சரக்கை உள்ளே வச்சுட்டு மகிழ்ச்சியோடு எங்கே ஆராதனை பண்ணுறது? இது பிசாசு ஒரு வஞ்சிக்குது. வெட்கப்படக்கூடாது. நீங்கள் விடுதலை அடையன்றது தான் கர்த்தருடைய சித்தம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரவும் பிதா சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிங்கன்னா தெரியும். எல்லா மனுஷனும் 4வது வசனம், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும், எல்லா மனுஷனும் விடுதலை அடையணும். ரட்சிப்புனா விடுதலையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணுன்றதான் பிதாவுடைய சித்தம். நீங்கள் ஆலோசனை சொல்ல விட்டீங்கன்னா 2 நாளைக்கு நின்று ஆலோசனை சொல்லுவேன். இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். நீங்கள் இதை சரி பண்ணிக்கிங்க. வெட்கப்படாமல் ஆராதனை பண்ணி பாருங்கள். மகிழ்ச்சியோடு ஆராதனை பண்ணி பாருங்கள். முதல்ல கம்பீர சத்தமாக வாயை திறந்து சத்தமாக அவரை பாடணும். 2வது கரெக்டான நேரத்துக்கு வரணும். என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். கரெக்டாக ஆராதனைக்கு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் லேட்டானால் பரவாயில்ல, முன்னால் வந்துட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை கனம் பண்ண ஆரம்பிப்பார். நம்ம கர்த்தரை கனம் பண்ணோம்னா நம்ம போகிற இடத்துல நம்மளுக்கு கனம் கிடைக்கிற மாதிரி வைப்பார். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன், என்னை கன ஈனப்படுத்துகிறவன் கனஈனம் அடைவான்னு எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவர் வந்தால் கனப்படுத்துறது. மகாராஜா வர்றாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த பூமியில் எங்கேயும் வாசம் பண்ண முடியாது. எங்கே ஆராதனை பண்ணுறாங்களோ, எங்கே துதிக்கிறாங்களோ, எங்கே மகிமைப்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் அவர் வர முடியும். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 57வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க.
போதும், நினைக்கவும் இல்லையா, மனசில் வைக்கவும் இல்லையா. 15ஆம் வசனத்தை வாசிங்க. நித்தியவாசியும் பரிசுத்தம் என்ற நாமமுடையவரும் மகத்துவம் உள்ளவமான சொல்லுகிறாரு. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள இடத்துல வாசம் பண்ணுறாரு. அவர் நம்மளுடைய வாசம் பண்ண முடியலைன்னா முதல்ல 1.5 டன் கவலை உள்ளே வச்சுருக்குறோம், மகிழ்ச்சியோடு ஆராதனை பண்ணலை. அடுத்தது என்ன செய்கிறோம், சந்தோஷமாக கத்தரை மகிமைப்படுத்துறதில்ல. துக்கம் சாத்தானுக்குரியது. துக்கமாகவே இரு, இதுதான் நல்லது உனக்கு. நீ பாட்டு கையை தட்டி பாடினேன்னா பக்கத்தில் இருக்கவங்க கேவலமாக நினைக்க போகிறாங்க. அவங்க உன்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, சீ இந்த பொம்பளை என்ன கையை தட்டி பாடுதுன்னு கேவலமாக நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது. நீ அப்படி செஞ்சேன்னு சொன்னால் மதிக்க மாட்டாங்க. நம்ம கௌரவத்தை காப்பாற்றணும். இல்லையா, நம்ம கௌரவத்தை காப்பாற்று, கத்தை விட்டு கூட கொடுக்கக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லி பிசாசு தந்திரமாக செயல்படுறான். இங்கே வந்துட்டா எல்லாம் ஒன்று தான், ராஜாவும் ஒன்று தான், அடிமையும் ஒன்று தான். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் ஒன்று தான். ஒன்றா சேர்ந்து நம்மளை மகிழ்ச்சியோடு ஆராதனை பண்ணணும். ஆனந்த சத்தத்தோட கம்பீர சத்தமாக பாடி ஆராதனை பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டும் உடஞ்சி நிர்மூலமாயிரும். உடஞ்சி ஆண்டவர் விடவே மாட்டார். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. நம்ம அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இயேசுநாதர் எதுக்கு தேடி வந்திருக்கிறோம், விடுதலை அடையிறதுக்கு, சமாதானம் அடையிறதுக்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு, சாபம் விலகி போகிறது. நீங்கள் பாடினா தான் சாபம் விலகும். நீங்கள் கம்பீரமாக பாடினீங்கன்னா வெக்கப்படக்கூடாது. உள்ளே வந்துட்டால் கையை தட்டி பாடணும். நான் இங்கேருந்து பார்க்குறேன், எங்கள் சபையெல்லாம் அப்படி கையை தட்டி பாடலைன்னா பாஸ்ட்டு திட்டுவார். முன்னால் கையை தட்ட முடியலைன்னா வரவே வராத அப்படின்னு சொல்லுவார். பாஸ்ட்டு சொல்ல பயப்படுறாரு. என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், ஒன்றும் திட்டம் இல்லை பாஸ்டர், நைஸாக நடத்த வேண்டியிருக்குன்னு. நான் திட்டுவேன். இல்லையா, திட்டுறதுக்குன்னு தான் எனக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா சரியாகணும்ல. டாக்டர் எப்போவுமே இனிப்பான ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு போனால் உள்ளே இருக்கிற அந்த வியாதியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் நீங்கள் ஆரோக்கியம் அடைவீங்க. புரியுதா நான் சொல்கிறது? உற்சாகமாக நீங்கள் பாடினீங்கன்னா உங்கள் கட்டு உடையும். நேற்றைய தினத்தில் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நல்ல சபைக்கு வர்ற நீங்கள் மற்றவங்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்க வேண்டிய, மற்றவங்களுக்காக போராடி ஆத்மாவை ஆதாயம் பண்ண வேண்டிய நீங்கள், பிசாசு உங்களை நூதனமான முறையில் கட்டி வச்சுருக்கிறான். ஜெபிக்க முடியாத ஆள் இருக்கிறீங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா சபையில் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி கையை தட்டி பாடுங்க. நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஒருத்தர் கூட நிற்காமல் எல்லா அபிஷேகத்தில் கீழே விழுகணும். இதுதான் என்னுடைய ஆசை. அபிஷேகம் தாங்க முடியாமல் கீழே நீங்கள் எழும்பி இந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவனா, நேற்று தினத்தில் சொன்னேன், அபிஷேகத்தில் நிரம்பி இந்த மதுரை பட்டணத்தில் அப்படியே சுற்றுனீங்கன்னா எல்லா அசுத்த ஆவியும் செத்து விழுகும். பொத்துன்னு விழுகும். கரங்களை தட்ட மாட்டிங்களா? நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி பாருங்கள். நிரம்பி இங்கே ஆராதனை முடிச்சுட்டு இங்கே போகும்போது அசுத்த ஆவி இந்த எல்லையில் எங்கேயும் இருக்காது. இந்த தெற்கு வாசல் முழுவதும் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் அப்படியே விலகி ஓடும். இல்லையா? செய்வீங்களா? என்ன செய்வீங்க? அடுத்த வாரம் நீங்கள் வரமாட்டீங்கள, எங்கள் பாஸ்டரை நாங்கள் ஏமாற்றிடுவோம். இல்லையா? வீடியோ கால் பண்ண சொல்லி நான் பார்ப்பேன். இல்லையா? நீங்கள் விடுதலை ஆகணும். எனக்கு ஆஞ்செல்லாம் மதுரை பட்டணம் மறுரூபமாகணும். மதுரையில் திரளான குடும்பம் உங்கள் இந்த சபை பல ஆயிரம் மடங்கு பெருகணும். இல்லையா? பல ஆயிரம் மடங்கு பெருகி
அநேக ஆத்மாவை ஆதாயம் பண்ணுற ஒரு சபையாக மாறப்போகுது. அல்லேலூயா. இது நிச்சயம். கர்த்தர் அப்படி தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நான் இன்னும் உங்களுக்கு அடுத்து நான் இந்த ஆலோசனை சொல்ல முடியாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. இதை வச்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரத்தில் வந்துடுங்க. சீக்கிரத்தில் வந்தீங்கன்னா இப்போ பிலிப் அந்த நம்ம அடுத்த ஆகஸ்ட் மாதம் மைக்கேல் பிரதர் வரப்போகிறாரு. அவருடைய சாட்சியை நான் சொல்கிறேன். அவர் ஒரு மேனேஜர். கரெக்டாக நேரத்துக்கு கம்பெனிக்கு போயிடுவார். கரெக்டாக 5 மணிக்கு ஃபஸ்ட்டு ஆராதனை நடக்கும். 5:45க்குள்ளே வந்துடுவார். நான் டெய்லி நானும் அந்த ஆராதனைக்கு போயிடுவேன். நானும் 5:45 5:30க்கு 4:45க்கெலாம் போயிடுவோம். 5 மணிக்கு ஆராதனை நடக்கும். கணவனும் மனைவியும் 5:45 5:50க்குள்ளே உள்ளே வந்து முதல் வரிசையில் உட்காந்துருவாங்க. இப்போவும் அது நடக்குது. எங்கள் கம்பெனிக்கு போகணுன்னா கூட எல்லாருக்கும் முன்னால் கரெக்டாக போயிடுவார். இந்த நேர விஷயத்தில் அவர் வந்து கரெக்டாக இருப்பார். 2000 சம்பளம் வாங்கினவர் ஆரம்பத்தில். இப்போ லட்சத்துக்கு பல லட்சம் வாங்குகிறார் சம்பளம். இல்லையா? உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வான். பைபிள் வசனம்தான் நிறைவேறுது. நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை விருப்பம் இல்லை. எனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் வருவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் உள்ளே வர முடியும். நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி, பரலோகம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடாது. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டால் நம்மளை வச்சு ஆயிரக்கணக்கான மக்களை நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும். இல்லையா? இந்த விஷயத்தில் நம்ம கவனம் பரலோகத்துக்கு தான் நிற்கிறோம். ஊழியக்காரங்களுக்கோ மற்றவங்களுக்கோ நிற்கலை. தேவன் அழைச்சிருக்காரு. அவருக்கு தான் நம்ம கனம் பண்ணுறோம். அவரை ஆராதிக்க வர்றோம். அவருக்கு காணிக்கை கொடுக்குறோம். அவர்கிட்ட வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம், கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம். இந்த தரிசனத்தோடு இருப்போம். இல்லையா? நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், கையெடுத்து கும்பிடுறேன். ஆராதனை கரெக்டாக வாங்க. வந்து கம்பீரமாக யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னா கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கையை தட்டி ஆராதனை பண்ணி சோத்திர ஆண்டவரே பரலோகம் கேட்கணும். பரலோகம் கேட்கணும். நம்ம வாசித்தோம் இல்லையா? உன்னதத்திலும் பரிசுத்த தலத்திலும் வாசம் பண்ணுகிற அவர் இங்கே வரணும்னா நம்ம இடம் கொடுக்கணும். நாமளே துக்கத்தில் இருந்தால் பிள்ளையெல்லாம் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க, நாம் அங்கே போய் என்னப்பா செய்கிறது? தேவதூதர்கிட்ட பார்த்து பேசுவார். நான் இப்படி கற்பனை பண்ணிக்கிறேன். தேவதூதர்கள் அவர் வந்தால் சிங்கிளாக வரமாட்டார், சேனையோடு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வரும்போது சேனையோடு வருவார். தேவதூதர்கள்லாம் வருவாங்க. அவர் வரும்போது இங்கே வந்து பார்ப்பார். துக்கமாக இருக்கிறாங்களே, நான் எப்படிப்பா அவங்கள்ட்ட இருக்கிறது கேட்பார். அவர் நிரப்ப முடியாது, உங்களை விடுதலை கொடுக்க முடியாது, உங்களை குணமாக்க முடியாது. அதனால் அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருக்க மாட்டீங்க. உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இல்லையா? இப்போ கூட சில பேர் கை தட்ட மாட்டேங்கிறேன். இப்போ கூட சில பேர் கை தட்டுறதுக்கு காசு, கர்த்தரை கணம் பண்ணுறது தான் கை தட்டுறது. என்னென்னா, நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு கைத்தட்டு. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு கைத்தட்டு. கை தட்டுறது எதுக்குன்னா, சிலுவையில் ஜெயிச்சிட்டாரு, எல்லாத்தையும் அவர் தான் செஞ்சு முடிச்சிருக்காரு. அதுக்காக அவருக்கு கணம் பண்ணுறபடி தான் கை தட்டுறது. ஒரு பாஸ்டருக்கோ ஒரு ஊழியக்காரருக்கோ கை தட்டுறது இல்லை. இல்லையா? எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க, ஜெயிச்சிட்டீங்க ஆண்டவரே, அதுக்காக உங்களை கை தட்டுறோம். இல்லையா? இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் காணாமல் போயிடும். இல்லையா? சரி, செய்திக்கு நேரம் கடந்து போகலாம். இல்லையா? ஜீசஸ். வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம். கண்களை மூடி ஜெபிப்போம். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன்,
உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். அன்பு தகப்பனே, நாங்கள் எல்லோரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். உம்முடைய மடியில் அமர்ந்திருக்க வந்திருக்கிறோம். உம்முடைய கரத்தை நீட்டி அணைத்து கொள்வீராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். எங்கள் ஆண்டவர் பேசுகிற ஒரு தெய்வம், உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம், எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தெய்வம். எங்களோடு பேசுங்கப்பா. ஒன்றுக்கும் உதவாத அடிமையை உடைய சிலுவைக்குள்ளே மறைத்து கொள்ளும். நீர் வெளிப்படுவீராக. அன்றைக்கு மாம்சமாக இருக்கும்போது நீங்கள் பேசுனீங்க, இன்றைக்கு ஆவியானவராக வந்திருக்கிறீங்க. இந்த மண் பாண்டத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதில் இருந்து பேசுங்க. எதிர்த்து போராடுகிற எல்லா வல்லமையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். கனநித்திரையை உண்டு பண்ண நினைக்கிறவனை கர்த்தருடைய பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வசனத்தை கேட்கக்கூடாதபடி சிந்தையை திசை திருப்புகிற, சிந்தையில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே சிறைபிடிக்கிறேன். சத்துரு விழுந்து போவானாக. கர்த்தர் ஜெயமெடுப்பீராக. கர்த்தர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறி போவார்களாக. பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். அல்லேலூயா. இந்த ஆத்துமா எங்கே இருக்குதுங்க? அல்லேலூயா. நான் சில நேரத்தில் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்றது நான் தெரிஞ்சுக்கணும். ஆத்துமா எங்கே இருக்குது? அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. எதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்? ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக இருந்தாலே, பலனடைஞ்சிருந்தாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இல்லையா? நான் ஒரு செய்தியை பேசலாம்னு ஆயத்தம் பண்ணும்போது ஆண்டவர் ஆத்மாவை குறித்து தான் பேச சொன்னார். ஆவி மனுஷன் தெரியுமா? நமக்குள்ளே ஒரு ஆவி மனுஷன் இருக்கிறான். இந்த ஆவி மனுஷனுக்கு தான் நம்மளை பற்றி நல்லா தெரியும். இந்த ஆவி மனுஷனை ஆவியானவர் பயன்படுத்தி தான் பேச வைக்கிறாரு, ஜெபிக்க வைக்கிறாரு, யுத்தம் பண்ண வைக்கிறாரு. ஆவி மனுஷன் முக்கியம். எவர்களுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆவி தான் ஆண்டவர் ஆவி மனுஷனை தான் பயன்படுத்துகிறாரு. அப்போ ஆவி மனுஷனை பிசாசு சிறைப்பிடிக்க முடியும், தீட்டுப்படுத்த முடியும். பார்த்தீங்கன்னா, தன் ஆவி அடக்காத மனுஷன் பாலான மதிலிடுந்த பட்டணம் போல் இருப்பான். ஓவராக பேசி பிசாசின் கையில் சிக்கிக்கிடுவாங்க. ஆவி பரிசுத்தமாக இருக்கணும். இல்லையா? கர்த்தருக்கு சுத்தமான இந்த ஆவி மனுஷனை குறித்து
நிறைய சத்தியங்கள் இருக்குது. ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமான அதை பேச கர்த்தர் உதவி செய்வார். இப்போ ஆத்மா நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? இந்த ஆவி ஆத்மா நமக்குள்ளே இருக்குது, சரீரம் மட்டும் நம்ம பார்க்கப்படுறோம் இல்லையா? முழங்கால் யுத்தத்தில் ஒரு புத்தகம் இருக்குது, உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் அதை வாங்கி அனுப்புகிறோம். ஆவி ஆத்மா சரீரம் இதுக்கு தெளிவாக பாட்டாக ஒன்றுக்காக ஜெபிக்கும்போது தேவ பிரசன்னம் அதில் நிரப்பும். ஆவி ஆத்மாவுக்கு ஆத்மாவை இப்போ நான் சொல்ல போகிற வசனத்தை நீங்கள் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆத்மாவை பிசாசு எப்படி பிடிக்குது, ஆத்மாவை ஏன் பாதுகாக்கணும், ஆத்மாவுக்காக என்ன பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் அந்த புத்தகத்தில் ஆவி ஆத்மா அதுக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்காக ஜெபம். இந்த சரீரத்துக்கு பல பாட்டு இருக்குது. கண் இருக்குது, கண்ணை பிசாசு சிறைப்பிடிக்க முடியும், தீட்டுப்படுத்த முடியும். உன் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். அப்போ இந்த கண்ணுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். அடுத்தது சிந்தை மண்டலம், மூலப்பகுதி. பிசாசு இதை சிறைப்பிடிச்சிட்டான்னு சொன்னால் எதையும் சிந்திக்க மாட்டாங்க. இங்கே வந்து இப்படியே தான் இருப்பாங்க, சிந்தை கட்டப்பட்டவங்க, புரியுமா? அதனால் அதுக்காக சிந்தைக்குன்னு சொல்லி அதிகமாக நிறைய வசனங்கள் இருக்குது, அதுக்காக ஜெபிக்கணும். அடுத்தது வாய், நாக்கு, காது, கை எல்லாத்தையும் பிசாசு தனித்தனியாக சிறைப்பிடிக்க முடியும். நாவை காக்க ஒருவரால் முடியாது. நாக்கு விட்டால் என்ன செய்யும், காட்டை கொளுத்திடும். இதுக்காக நீங்கள் ஜெபிக்கலைன்னு சொன்னால் இதெல்லாம் தீட்டுப்பட்டு போயிருக்கும். தீட்டுப்பட்டு உங்களை தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் இது அர்ப்பணிப்புன்னு ஜெபம். அந்த புத்தகத்து பேர். அர்ப்பணிப்பில் தான் மறுரூபம் இருக்குது, அர்ப்பணிப்பில் தான் பரிசுத்தம் இருக்குது, அர்ப்பணிப்பில் தான் நாம் மனம் திரும்புவோம் இல்லையா? இல்லைன்னா நாம் கட்டப்பட்ட நிலையில் தான் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. இப்போ நம்ம ஆத்மாவை குறித்து நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்போ ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும்னு நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, நாம் அதையும் ஆதாயம் பண்ணணும். நம்ம மேலே கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறது. ஆத்மா யார்? நாமளும் ஆத்மா தான். லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. ரோட்டோரமாக படுத்துருக்குறாங்க, இந்த கோயிலை சுற்றிலும் படுத்துருக்குறாங்க, அவங்களுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. மனநல பாதிக்கப்பட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மாவுக்காக தான் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு சித்திரவதை அனுபவித்து ரட்சிப்பை உண்டாக்கி கொடுத்துட்டு போயிருக்க. யார் அவரை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு. இந்த ஆத்மாவை கர்த்தர் தம் மண்டையில் சேர்த்துக்கொள்வது தான் சபையை உண்டாக்கி வச்சுருக்கிறாரு இல்லையா? ஆத்மாவை ஆதாயம் பண்ணுற வேலை தான் நம்ம வேலை இல்லையா? அதை குறித்து தான் ஆண்டவர் பேச சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. ஆத்மா எப்படி வந்தது? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சில பேருக்கு பைபிள் வாசிக்காதனால ஒன்றுமே தெரியாது. ஆ ஆ ஆ ஆ ஜீவா ஆத்மா அவர் ஊதுனால அந்த மண்ணுக்குள்ளே இந்த ஆத்மா ஆவி தன்னை தந்த இடத்துல தேவனுக்கு போயிடும். ஆத்மா அந்த இடத்துல நிற்கும். சரீரம் செத்து போச்சுன்னா மண்ணுக்குள்ளே போட்டு மூடிடுவாங்க. இந்த ஆத்மா மட்டும் பறவையை போல் பறந்து வரும். இந்த ஆவி இந்த ஆத்மாவை சுமந்து கொண்டு ஒரு பறவையை போல் வந்து இந்த ஆத்மாவை விட்டுட்டு இந்த ஆவி என்ன செய்யும், தன்னை தந்த தேவன்கிட்ட போயிடும். இந்த ஆத்மாவை அந்த இடத்துல விட்டுருக்கும். இந்த ஆத்மா எங்கே போகும்? இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இல்லையா? நமக்குள்ளேயும் இந்த ஆத்மா இருக்குது, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட ஆத்மா இருக்குது, கணவன்கிட்ட இருக்க ஆத்மா இருக்குது. எல்லாம் இயேசு இல்லாமல் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசித்தோம். ஆவி ஆத்மா பரிசுத்தம் இல்லாமல் இருந்து செத்தா இது நேராக நரகத்துக்கு கொண்டு போயிடும். இதில் நம்ம கவனமாக இருக்கணும். இயேசுவை தேடி வந்த நோக்கமே
நரக ஆக்கினைக்கு தப்புவிக்கு இளைப்பாறுதலுக்கு போகிறதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சுருக்கிறாரு. ரத்தம் சிந்தினது அதுக்கு தான். பரிசுத்த பந்தி அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக, திராட்சரசமும் அவருடைய மாம்சத்துக்கு அடையாளமாக அப்பத்தையும் வச்சிருக்கிற நோக்கமே என்னை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். இல்லையா? அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் பரிசுத்த பந்தி. இந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுக்காக, இந்த ஆத்மாவை பரிசுத்தமாக வைக்கிறதுக்காக தான் இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்து சகல வேலையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. இன்றைக்கும் ஊழியம், ஜீவனை கொடுத்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கு தெரியல. இப்போவும் ஆண்டவர் அவர் தான் ஊழியம். எல்லா சபைகளும் ஆவியானவரை இறங்கி ஊழியக்காரங்களை புடமிட்டு, ஊழியக்காரங்களை நொறுக்கி, ஊழியக்காரங்களை போட்டு உபத்திரவப்படுத்தி பேச வைக்கிறார். இதை சொல்லு, அதை சொல்லு, இப்படி சொல்லு, இப்படி நடத்து, அப்படி நடத்து, இப்படி நடத்துன்னு சொல்லி ஆவியானவர் பண்ணுற வேலை தான் அதெல்லாம். இல்லையா? ஆவியானவர் ஊழியக்காரரை புடமிட்டு நடத்துகிறாரு. இல்லையா? இன்றைக்கும் ஆவியானவர் இயேசுநாதர் இன்றைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இரவும் பகலும் தூங்காமல் ஓயாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுறதும் அந்த ஆவியானவர் தான். இல்லையா? பேசுகிறது ஆவியானவர் தான். விடுதலை கொடுக்கறது ஆவியானவர் தான். சபை நிரம்பி வந்துடுச்சுன்னா விடுதலை கொடுக்கறதும் ஆவியானவர் தான். இல்லையா? அப்போ உழைக்கிறது அவர், உழைக்கிறது அவர். பேர் யாருக்கு கிடைக்குது? நீ பாஸ்டர் சொன்னார், முழங்காலத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, கர்த்தர் ஒரு மூலமாக பேசினார்னு. பேசுனது கர்த்தர். கொடுக்குற மாலை மரியாதை எல்லாமே அவருக்குரியதான். இல்லையா? அவர் தான் செஞ்சார். விடுதலை கொடுத்தது அவர் தான். சத்தியத்தை கற்றுக் கொடுத்தது அவர் தான். சீக்கிரத்தில் சொன்னால் எங்களுக்கெல்லாம் புரியுமா? இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு எவ்வளோ புடமிட்டார்ன்றது எங்களுக்கு தான் தெரியும். சகோதரன் சொன்ன போல் வாரத்துக்கு 2 நாள் இரவு ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் பண்ணுற ஜெபம் சாதாரணமாக ஜெபம் பண்ண மாட்டோம். முழங்காலில் நிற்போம். ஆவியில் அந்நிய பாஷையில் மட்டும்தான் போராடுவோம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அந்தகார ஆவிகளுக்கு விரோதமாக தான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அந்தகார ஆவிகள், எபேசியர் 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் எழுதியிருக்கிற அந்த ஆவிகளோடு தான் எங்களுடைய ஜெபம் இருக்கும். இல்லையா? அதனால தான் இத்தனை காரியங்களை வெளிப்படுத்தி பேச வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இல்லையா? கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்க. அந்த இரவு ஜெபத்தில் அவர் கொடுத்த பலன். இல்லையா? அப்போ இதையெல்லாம் ஆண்டவர் எதுக்காக கொடுக்குறாருன்னா, அந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு, பரிசுத்தப்படுத்துவதுக்கு. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தர் பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க. யாரும் இங்கேருந்து வீட்டுக்கு போகக்கூடாது. இங்கே இருந்துக்கிட்டே வீட்டுக்கு போகக்கூடாது. இங்கே இருந்துக்கிட்டே அமெரிக்காவுக்கு போவாங்க தெரியுமா? இங்கே தான் இருப்பாங்க, அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி போகும்போதே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, மட்டன் எடுக்கலாமா, சிக்கன் எடுக்கலாம், மீன் எடுக்கலாமா? போகும்போது அப்படியே கொஞ்சம் கத்திரிக்காய், இந்த தக்காளி எங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு பார்க்கணும். இந்த மெயின்டெலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் பேசுகிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லையா? அப்போ அந்த ஆத்மா தேவனத்துலேருந்து வந்தது. இந்த ஆத்மா எப்படி சீரழிஞ்சு போச்சு? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எப்படி ஏமாத்துறான் பாருங்க. எப்படி சொல்லாத விஷயத்தை, கேட்காத விஷயத்தை, பேசக்கூடாத விஷயத்தை. இப்போ இதை ஆண்டவர் சொல்ல சொன்னாரா, இல்லை இவங்க கேட்டாங்களா? அழைப்பு இல்லாமல் வர்றவன் தான் பிசாசு. இல்லையா? அழைப்பே இல்லாமல் வருவான் பிசாசு. எதுக்கு வரான்னா, உள்ளே இருக்கிற ஆத்மா பரிசுத்தமாக இருக்குது, உள்ளே இருக்கிற ஆத்மா தேவனோடு இருக்குது, உள்ளே இருக்கிற ஆத்மா கபடம் இல்லாமல் இருக்குது. இந்த ஆத்மாவை என்ன செய்யணும்? தீட்டுப்படுத்தணும். இந்த ஆத்மாவை சாக வைக்கணும். இந்த கனியை புசிச்சாங்கன்னா செத்து போயிடும். இந்த ஆத்மா சரீரம் இல்லை, உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன். இந்த ஆத்மா செத்து போயிடும். செத்து போச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அதோடு அவன் அவுட்டு. அதோடு இவனை துரத்திடுவார். அதுக்கப்புறம் இதுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கஷ்டப்பட்டு வேலை செய்யும். அப்போ நான் கொடுக்குற உதவியில் தான் இது வாழும். இல்லையா?
இப்போ யார் உதவியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அவனுடைய உதவியில். கர்த்தரை விட்டு விலகி போகணும். பிசாசு சொல்கிற ஆலோசனை கேட்டோம்னு சொன்னால் அவன் சொல்கிறத நம்புவோம். நீங்கள் இப்போ வேணுன்னா கோபிக்காமல் இருக்கிறீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இப்போவும் வயிற்று வலி வந்தவனே முதல்ல யாரை பார்க்குறீங்க? டாக்டரை தான் பார்க்குறோம். பாஸ்டர்கிட்டே வந்து ஆலோசனை கேட்பாங்க. பாஸ்டர், ஒரு நல்ல டாக்டர் இருந்தால், பணம் பையில் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல டாக்டர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். அவர் மனசில் நினைப்பார், நல்ல டாக்டர் அங்கே இருக்கிறாரு, அதை சொன்னால் நீங்கள் செய்வீங்களான்னு அவர் அங்கே நினச்சிட்டு, சரி இது வளராமல் இருக்குது அதுன்னு ஆலோசனை அவர் கொடுப்பார். என்ன செய்கிறது? குழந்தைய இருக்கிறட்ட குழந்தைக்கு தகுந்த மாதிரி தான் பேச முடியும். அது வளர்ந்துருந்துச்சுன்னா டாக்டரை ஏன் தேடுறீங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவார். இல்லையா? இதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை. அப்போ இது என்ன செஞ்சிச்சுன்னா தந்திரமாக வந்து கொலை பண்ணிட்டு போயிடுச்சு. எதை கொலை பண்ணிச்சு? ஆத்மாவை கொலை பண்ணிட்டு போன உடனே அடுத்து என்ன பண்ணு தெரியல. அது வரைக்கும் இவங்க பிரசன்னத்தில் இருந்தாங்க, அது வரைக்கும் தோட்டத்தில் இருந்தாங்க, அது வரைக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவிச்சாங்க. அது வரைக்கும் இவங்க அந்த ஏதேன் தோட்டத்துக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாங்க. ஆத்மா செத்த உடனே செத்து போன பணத்தை வீட்டில் வச்சுருப்போமா? செத்து போன பணத்தை யாராவது வீட்டில் யாராக இருந்தாலும் என்ன செய்வோம்? ஒரு நாள் 2 நாள் வச்சுருப்போம். அதுக்கு மேலே கொண்டு போங்கண்ணா. 4வது நாள் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க, துரத்த ஆரம்பிச்சிருவோம். தானே உண்மை? அப்போ உள்ளே இருக்கிற ஆத்மா செத்து போச்சுன்னா கர்த்தரும் அதனால தான் துரத்தி விட்டார். இந்த ஆத்மாவை உயிரடைகிறதுக்கு தான் சிலுவை பாடுகள். இயேசுனார் வந்ததே செத்து போன ஆத்மாவை திரும்ப மறுரூபப்படுத்தி திரும்ப, அதுதான் சபை. இல்லையா? இப்போ புரியுதா? ஆத்மா இப்போ உங்களுக்கு இப்போ பரலோகம் விளங்கும், இயேசுநாதரை விளங்கும், நரகத்தை குறித்து தெரியும், பரலோகத்தை குறித்து தெரியும். இந்த ஆத்மா உயிரோடு இருக்கிறதுனால தான். வெளியே இருக்கவங்கள்ட்ட சொன்னால் புரியுமா? செத்து போன மனுஷன்ட்ட எதையாவது காதில் போய் செத்து போன மனுஷன் படுத்து கிடக்கவன்ட்ட போய், ஏப்பா சாப்பிட்டியாப்பா, ஏப்பா என்னப்பா துக்கமாக இருக்கியா, சோகமாக இருக்கியான்னா அது செத்து போய் கிடக்குது. அதுபோல் ஆத்மா செத்து போயிருந்தா என்ன சொன்னாலும் புரியாது. நான் சொல்கிறது விளங்குதா? இல்லையா? அந்த ஆத்மா உயிராக்கிறதுக்கு தான் சிலுவை பாடுகள். அதுக்காக ரத்தம் சிந்தினார். இப்போ உங்களுக்கு புரியணும்னா ஏசாயா 53வது அதிகாரம் வாசிங்க. தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றின்னு எழுதியிருக்கும் பாருங்கள். கடைசி வசனத்துக்கு முன்னால் இருக்கும். பன்னெண்டாவது வசனம் வாசிங்க. போதும். அவர் என்ன செஞ்சார்? இந்த செத்து போன ஆத்மா உயிரடைகிறதுக்காக தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில், அந்த செத்து போய் கிடக்கிற அந்த ஆத்மாவில் ஊற்றினதுனால ஜீவன் பெற்றிருக்கிறோம். இல்லையா? இல்லைன்னா செத்து போயிருக்கிற நமக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி உலகம் முழுவதும் ஆத்மா மரணத்தில் இருக்கிறதுனால இயேசுநாதரை தெரியல. இல்லையா? இயேசுவை குறித்து அறியாமல் இருக்கிறதுனால நமக்குள்ள ஆத்மா உயிரோடு இருக்கிறதுனால அந்த ஆத்மாவை பார்த்து அந்த ஜீவன் அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லையா? அந்த ஜீவன் அந்த ஆத்மாவை திரும்ப உயிரடைகிறதுக்கு நம்ம பேசணும். ஆவியானவர் பேசும்போது என்ன நடக்கும்னா, செத்து போன, அதாவது மரித்து போன சரீரங்கள் உயிரடையும். இல்லையா? அதாவது மரித்து போன லாசரு எப்படி அப்படி சத்தத்தை கேட்டு உயிரடைஞ்சாலும் அதே போல் நமக்குள்ளே இயேசுநாதர் இருக்கிறாரு. கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம பேசும்போது அந்த ஆத்மா உயிரடையுது. இல்லையா?
நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம் சொன்னாதான் அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். முதல்ல நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவையும் நம்ம பாதுகாக்கணும். இந்த ஆத்துமா தான் பரலோகத்துக்கு போகும். இல்லையா? இந்த ஆத்துமாவை தான் பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். இந்த சரீரம் மண்ணில் தான் இருக்கும். இறுதி நாளில், நியாய தீர்ப்பு நாளில் தான் எல்லாம் உலகம் முடிவுக்கு அப்புறம் இந்த சரீரம் எழும்பும். அது வரைக்கும் இந்த ஆத்துமா போய் பத்திரமாக இருக்கும். அது எங்கே இருக்குன்றத நம்ம கையில் தான் இருக்குது. இல்லையா? இப்போ இந்த ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்தணும். யோபு 30வது அதிகாரம் 15-16 வாசிங்க. பயங்கரங்கள், ஆத்துமாவை பயங்கரங்கள் பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பிசாசு அந்த ஆத்துமா மேலே தான் குறியாக இருப்பான். இயேசுநாதரும் ஆத்துமா மேலே தான் குறியாக இருப்பார். 2 பேருக்குமே ஆத்துமா வேணும். இல்லையா? 2 பேருக்குமே. இவர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறவருக்கு துடிக்கிறாரு, அவன் நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு துடிக்கிறான். பிசாசு போராடுறதுக்கு காரணம் என்னென்னா, நரகத்துக்கு நேராக இந்த ஆத்துமாக்களை அள்ளிட்டு போயிடணும். கூட்டம் கூட்டமாக அவன் சொல்லுவான், பாத்தியா எனக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்களா சின்ன கூட்டம், சின்ன கூட்டம். ஆனால் ஒரு மனுஷன் எழும்பினாலும் உலகத்தை அசைச்சிருவான். இல்லையா? இவருக்குள்ளே இயேசு இருக்கிறாரு, அவனுக்குள்ளே அவன் மட்டும்தான் இருக்கிறான். இல்லையா? அவன் சொந்த பலத்தில் வர்றான், நாம் பரலோக பலத்தில் வர்றோம். நமக்கு இருக்கிறது அசுர பலம். இல்லையா? அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலன் நமக்குள்ளே இருக்குது. அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலன் நமக்குள்ளே இருக்குது. இல்லையா? அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுக்கு நம்மை அழைக்கிறார். அப்போ பயங்கரம் ஆத்மாவை பிடிக்கும். நிறைய வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 71:23 வாசிங்க. இல்லையா? இந்த வசனத்தை முதல் சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன் பாடணும், ஏன் கம்பீரமாக பாடணும்னு சொன்னேன்ல, ஆத்மா உயிரடைகிறதுக்கு தான். இல்லையா? இந்த ஆத்மா நோய் கொண்டு போய் ஆத்மா பயங்கரங்கள் சூழ்ந்து, தாவீது ஒரு இடத்துல சொல்கிறான், ஆத்மாவை பிசாசு பிடித்து கொண்டு போய் இருளிலே இருக்க பண்ணுறான். அநேக வருஷத்துக்கு முன்னால் மரித்தது போல் இந்த ஆத்மாவை இருளிலே இருக்க பண்ணுறான். அவன் போராட்டம், அவனுடைய கிரியை, அவனுடைய எல்லாமே இந்த ஆத்மாவை அரெஸ்ட் பண்ணுறதான். சினிமா பார்க்க வைக்கிறது ஆத்மாவை இருளுக்குள்ளே வைக்கிறது, விக்கிரகத்தை ஆராதிக்க வைக்கிறது இருளுக்குள்ளே இருக்க வைக்கிறது, குடிக்க வைக்கிறது ஆத்மாவை இருளுக்குள்ளே மூடி வைக்கிறது. இல்லையா? இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். இல்லையா? பாடும்போது இந்த ஆத்மா உயிரடையும். சங்கீதம் 41:4 வாசிங்க. அப்போ பாவம் செஞ்சிட்டா முதல்ல ஆத்மாவை பிசாசு என்ன செஞ்சிருது? பிடிச்சி வச்சுரு. நீ பாவம் செய்கிற ஆத்மா பாவம் செஞ்சிட்ட, நீ என்னுடைய ஆள். அப்போ ஞானம் உள்ளவன் என்ன செய்யணும்? ஆண்டவரே என் ஆத்மாவை குணமாக்கணும், பாவம் செஞ்சுட்டு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிடவன் விடுதலை ஆயிடுவான்னு அர்த்தம். அப்போ அந்த ஆத்மாவை பிசாசு டச் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆத்மாவை பிசாசு தொடாதபடி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். நமக்கு குழப்பம் வருது, பயம் வருதுன்னா ஆத்மாவை பிசாசு தன்னுடைய கையில் பிடிச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ விடுதலை பண்ணி ஜெபிக்கணும். நல்லா விழிப்புணர்வு உள்ளவங்க, தெளிந்த புத்தி உள்ளவங்க, ஆத்மா நமக்கு பயம் வருதுன்னா, நமக்கு பலவீனம் தாக்குதுன்னா, நமக்கு ஏதோ ஒரு வகையில் போராட்டம் இருக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல யுத்தம் பண்ண ஆரம்பிக்கணும். பொல்லாதவனே ஆத்மா விட்டு உன் கையை எடு. என்ன சொல்லணும்? வாயை திறந்து சொல்லுங்கள். பொல்லாதாவியே என் ஆத்மாவை உன் கையை விட்டு எடு, உன் கையை என் ஆத்மாவை விட்டு எடு, விலகி போ. இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்குறேன். இல்லையா?
இந்த ஆத்துமாவை அவன் சிறைபிடிப்பான், ஆத்துமாவை நோய் கொண்டு போக வைப்பான், ஆத்துமாவை பீறி போடுவான். அநேக வசனங்கள் இருக்குது. நான் எடுத்து பேசினா உங்களுக்கு நேராயிரும். மனசில் வச்சுக்குங்க. ஆத்துமாவை குறித்து தான் பிசாசு போராடும். ஆத்துமாவை தீட்டுப்படுத்தும், பாவம் செய்ய வைக்கும், விபச்சாரம் செய்ய வைக்கும். விபச்சாரம் செஞ்சுட்டா அந்த ஆத்துமா அவனுக்கு சொந்தம். இல்லையா? சினிமா பார்த்து தேவையில்லாத காரியங்களை, செல்ஃபோனில் ஆபாச காட்சிகளை பார்க்கும்போது இந்த ஆத்மா அவனுக்கு சொந்த சிறை பிடிச்சிருவான். இந்த ஆத்மா தீட்டுப்பட்டு போயிடும், ஆத்மா செத்து போயிடும். அப்போ அவங்க என்ன சொன்னாலும், வசனத்தை என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இல்லையா? ஆத்மா உயிரோடு இருந்தால் தான் அதெல்லாம் புரியும். இல்லையா? அப்போ ஆத்மாவை குறித்து நம்ம கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். இல்லையா? சரி, இந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? உபாகமம் 11வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. அன்பு கூறணும், அவர் வழியில் நடக்கணும், அவரை பற்றி கொண்டிருக்கணும், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் கர்த்தரை பின்பற்றணும். கற்பனைகளை கை கொள்ளணும். அவர் சொல்கிற வசனத்தை கை கொள்ளும்போது சத்துரு தொடாதபடி பாதுகாப்பார். அதில் உபாகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 4:29. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். புரிஞ்சுக்குங்க, முழு ஆத்மாவோடு. இப்போ ஆத்மா உயிரோடு இருந்தால் தான் தேட முடியும். ஆத்மா நோய் இல்லாமல் இருந்தால் தான் தேட முடியும். ஆத்மா விடுதலையாக இருந்தால் தான் கர்த்தரை தேட முடியும். ஆத்மாவை பிசாசு தொடாமல் இருந்தால் தான் கர்த்தரை தேட முடியும். ஆத்மாவை டச் பண்ணிடக்கூடாது, ஆத்மாவை தொடக்கூடாது. அதுக்கு தான் நான் கம்பீரமாக கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தணும். ஆத்மா விடுதலையாக இருக்கும், ஆத்மா பலமுள்ளதாக இருக்கும், ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கும். எப்போ? அவரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது. இல்லையா? நீங்கள் இந்த அடுத்த வாரம்லாம் நீங்கள் இந்த சப்பாத்தி தட்டுறது, வடை சுட்டுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லையா? உற்சாகமாக பாடணும். இல்லையா? தானியேல் 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. கிட்ட வந்தபோது எல்லாம் கவனித்து கேட்கணும். துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, அண்டர்லைன் பண்ணுங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தானியேல் தீட்டுப்படாதபடி தன் ஆத்மாவை காத்து கொண்டான். ஆராதனை இடைவிடாமல் இருக்குது. அவன் வேலை செய்கிறவனாக இருந்தாலும், அவன் பிரதானியாக இருக்கிறான். ராஜாவுக்கு பக்கத்தில் சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்குது. பக்கத்தில் இருந்து ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் இடைவிடாமல் ஆராதிக்க முடியுமானால் நீங்களும் நானும் ஏன் அதை செய்ய முடியாது? ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறான், அவன் பாட்டுக்கு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இப்படி இடைவிடாமல் தானியேல் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறத ராஜா பார்த்துருக்கிறாரு. நாம பாடுவோமா? இன்னொன்று என்ன செஞ்சேன்னா 10வது வசனத்தை வாசிங்க. அதில்
அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை என்ன பண்ணா? ஜபம் பண்ணுனா, அப்புறம் சோத்திரம் பண்ண. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குங்க. அவன் ஜபம் பண்ணான், சோத்திரம் பண்ணான், இடைவிடாமல் ஆராதித்தான். அதனால அவன் தீட்டுப்படலை. ஆத்துமா பத்திரமா பாதுகாக்கப்பட்டது. ஆத்துமா உயிரோடு இருந்ததுனால சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சிங்கம் சேதப்படுத்தக்கூடாதுன்னா இடைவிடாமல் ஆராதிக்கணும், துதிக்கணும், 3 வேளையும் தவறாமல் ஜெபம் பண்ணணும். இல்லையா? 3 வேளை ஜெபம் பண்ணலைனாலும் 2 வேளையாவது உருப்படியாக ஜெபம் பண்ணணும். இல்லையா? ஜெபத்தில் கரெக்டாக இருக்கணும். எப்பவும் சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். தாவீது சொல்கிறான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். பொய் சொல்லுவான் அவன். பொய் சொன்னால் கர்த்தர் அவனை ராஜாவாக்குவாரா? எக்காலத்தில் எந்த காலத்துலேயும் கர்த்தரை சோத்திரி. வயசான வரைக்கும் சோத்திரம் பண்ண. ஆடு மேய்க்கும் போது கிண்ணறத்தில் கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஆடை குச்சியை வச்சு மேய்ச்சிக்கிட்டு அவன் பாடுறான். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போய் என்னை அவரை என் ஆத்துமாவை தேற்றி, இதெல்லாம் அவன் பாடுனா. அவன் ஆத்மா பத்திரமா இருந்துச்சு. அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். இல்லையா? பாடும்போது துதிக்கும்போது கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவனை அரசனாக்குறாரு. இல்லையா? அடிமைக்கு கொண்டு போனவனை பதவியில் தேசத்துக்கு அதிபதியாக வைக்கிறார். இல்லையா? சிறைப்பிடிக்கப்பட்டு போன தானியலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகையும் பெரிய பொறுப்பில் உட்கார வச்ச அளவுக்கு பார்த்தாரு. உங்களை என்னையும் விட மாட்டார். அவங்க செஞ்சது போல் நாமளும் செய்யணும். இல்லையா? இந்த ஆத்மாவை குறித்து பேசுகிறேன். ஆத்மா உயிரோடு இருந்தால் தான், ஆத்மா செழிப்பாக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்மாவை வாழ வச்சிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லையா? ஆத்மாவை வாழ வச்சிங்கன்னா உங்களுக்கு பதவி கிடைக்கும். ஆத்மாவை வாழ வச்சிங்கன்னா உங்களுக்கு சிங்காசனம் கிடைக்கும். ஆத்மாவை வாழ வச்சிங்கன்னா பரலோகம் கிடைக்கும். ஆத்மாவை வாழ வச்சிங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதமே ஆத்மா உயிரோடு இருந்தால் தான் கிடைக்கும். செத்து போன பணத்துக்கு கொண்டு வந்து ஏதாவது கொடுப்பாங்களா? செத்து போன பணம் இருந்தாப்பா உனக்கு பதவி உயர்வு கிடைச்சிட்டு சொல்லுவாங்களா? அதுபோல் தான் ஆண்டவரும் ஆத்மா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இல்லையா? இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். உள்ள ஆத்மா இருக்குது, நமக்குள்ளே ஆத்மா இருக்குது. இப்போ ஆண்டவர் உயிரடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை காப்பாற்றணும். பாடும்போது தான் கம்பீரித்து மகிழும். துதிக்கும் போது தான் அந்த ஆத்மாவுக்கு பலன் கிடைக்கும். ஆத்மாவிலே பலன் உண்டு பண்ணிடுறீர் அப்படின்னு. இல்லையா? ஆத்மாவுக்கு பலனை கொடுக்கறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆத்மாவுக்கு பலன் எப்போ கிடைக்கும்? ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தமாக இருக்கும். துதிக்கும்போது அதுக்கு பலன் கிடைக்கும். ஆராதிக்கும் போது அது மகிழ்ச்சியாக இருக்கும். அது என்ன செய்யும்? ஆரோக்கியம் அடையும். ஆத்மா ஆரோக்கியம் அடையும். இது எல்லாமே நாம் தான் செய்யணும். உள்ளே இருக்கிற ஆத்மா தானாக வளராது. இல்லையா? இது நம்ம கையில் தான் இருக்குது. ஆலயத்துக்கு வந்து நல்ல வசனத்தை வாசிக்கணும். வீட்டில் இருக்கும்போது நல்ல அதிகாரத்தை சத்தமாக வாசிக்கணும். வசனத்தை வாசிக்கும்போது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, வசனத்தை தெளிவாக பார்த்து தப்பு இல்லாமல் வாசிக்கணும். இல்லையா? வசனத்தை கண்ணால் பார்க்கணும், தப்பு இல்லாமல் வாசிக்கணும், தெளிவாக வாசிக்கணும். தப்பாக வாசிக்கக்கூடாது. இல்லையா? வசனத்தை வாசிங்கன்னா கடப்படன்னு வாசிப்பாங்க, தப்பாக வாசிப்பாங்க. இல்லையா? தெளிவாக வாசிக்கணும். இதெல்லாம் ஆத்மாவுக்கு புஷ்டியை கொடுக்கும். ஆத்மாவை பலனடைய பண்ணும். வசனத்தில் தான் ஆத்மா வளரும். இல்லையா? ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது வசனத்தில் தான் ஆத்மா வளரும். இல்லையா? அடுத்தது ஒரு வசனத்தை வாசி நம்ம இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுக்கு சில காரியங்களை பார்ப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமோ எந்த
எந்த பட்டயத்திலும் கருக்கான ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகை அறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. அப்போ இந்த வசனம் என்ன செய்யுது? வகை அறுக்கும். ஆத்மாவை ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் அறுத்து எரியும். அதுக்கு தான் வசனத்தை நம்ம வாசிக்கணும். வசனம் இல்லாமல் ஜபமும் செல்லுபடி ஆகாது. வேதத்தை கேளாதனுடைய ஜபமும் அருவருப்பானது. வசனம் வாசிக்கணும், நல்லா ஜபிக்கணும், நல்லா துதிக்கணும். இது இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் எல்லைக்குள்ளே பிசாசு வரமாட்டான், எல்லைக்குள்ளே வரமாட்டான். நீங்கள் ஜபிக்காமல் இருக்க முடியாது. ஆவியானவர் அப்படியே அனல் உண்டாயிரும். நீங்கள் முழங்கால் போட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை ஜபிக்க வச்சுருவார். இல்லையா? ஜபிக்க முடியாத காரணம் அதுதான். ஒழுங்காக வேதம் வாசிக்கிறதில்ல, ஒழுங்காக துதிக்கிறதில்ல, அதனால ஜபிக்க முடியல. துதிக்கும்போது கட்டு உடையும். வேதம் வாசிக்கும்போது நம்முடைய ஆத்மாவுக்கு விடுதலை வரும். இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிஞ்சாதான் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் விடுதலை. இல்லையா? சரி, இப்போ இந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறோமே, இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுக்கு தான் சபையை வச்சுருக்கிறாரு. இதுக்கு தான் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு தான் வரங்களை கொடுத்துருக்கிறாரு. 5 வகையான ஊழியமும் ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுக்கு தான். இல்லையா? மெய்ப்பனை வச்சதும் ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுக்கு, விசுவாசிகளை வச்சதும் ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுக்கு. ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவது எப்படி? இல்லையா? சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்றேன். நான் கால் மணி நேரத்தில் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆத்மாவை நீங்கள் ஆதாயம் பண்ணி தான் ஆகணும். ஆத்மாவை ஆதாயம் பண்ணாத யாருக்கும் ஆசீர்வாதம் கிடையாது, பரலோகம் கிடையாது. நீங்கள் ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும். ஆத்மாவை ஈஸியாக ஆதாயம் பண்ணுவது எப்படின்னு சொல்கிறது சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சில சாட்சிகளோட. ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல என்ன செய்யணும்? வீட்டு கூட்டங்கள் நடத்தணும். இல்லையா? வீடை திறந்து கொடுக்கணும். அந்த வீட்டில், உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயரை வச்சு அங்கே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுக்கு அறிமுகமானவங்க, உங்கள் சிநேகிதர், உங்களுடைய உறவின் முறைகளில் கூப்பிட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் வைக்கிறாங்க, பாஸ்டர் வருவாங்க அல்லது யாரோ ஊழியக்காரங்க வருவாங்க, உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு இயேசுநாதர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வாசிங்க. நான் உங்களுக்கு வசன ஆதாரத்தோடு சொல்கிறேன். 10வது அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. கொர்நேலியு, நல்லா கவனமாக கேளுங்க. கொர்நேலியு அவன் வீட்டை திறந்து கொடுக்குறான். அவன் வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் நடக்குது. அங்கே யாரெல்லாம் முதல்ல அழைக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். தன் உறவி சொந்தக்காரவங்க, சிநேகிதரை, விசேஷித்த சிநேகிதரான், சாதாரண சிநேகிதர் இல்லை, பெரிய பெரிய மேனேஜர், பெரிய பெரிய. என் கொர்நேலியு ஒரு நல்ல வசதி படைச்சவன். இப்போ வசதி படைத்த ஒரு மனுஷன் கூப்பிட்றதா இருந்தால் அவனுக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவியில் இருக்கும், மேனேஜராக இருக்கவங்க, முதலாளியாக இருக்கிறவங்க, தொழில் அதிபர்கள், இவங்களை தான் கூப்பிடுவான். ஏன்னா அப்படி தான் அவங்க பழகி இருக்கும். நம்ம வேலை செய்கிறவங்க, நமக்கு தகுந்த மாதிரி உறவினர்களை, பழக்கமானவங்களை, கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள, கூட பழகிற நண்பர்களை, ஃப்ரெண்ட்ஸை என்ன செய்யணும்னா, எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் நடக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் பிரச்சனையை இயேசுநாதர் தீர்ப்பார் சொல்லி பாருங்கள். சர்ச்சுக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வாங்கன்னா ஐயோ சி எங்கள் வீட்டில் எல்லோரும் கேவலமாக நினைப்பாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. ஆனால் வீட்டில் ஒரு ப்ரேயர் நடக்குது, நீங்கள் வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்க வீட்டில் கூட போய் ஜெபம் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டுமா? நீங்கள் காலை வச்சு ஜெபம் பண்ணுங்க, உன் உள்ளங்கால் பதித்த இடத்த நான் உனக்கு தருவேன். இல்லையா? இதையெல்லாம் கர்த்தர் எழுதி வச்சுருக்காரு. இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு ஆத்துமாவு கிடைக்கும். இப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் வந்தால், உறவினர் முறை வந்தாங்க,
விசேஷித்த சிநேகிதர்கள் வந்தாங்க, உறவினர்கள் வந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்திருப்பாங்க. ஏன்னா கொர்நேலியு சாதாரண ஆள் கிடையாது, தான தர்மம் பண்ணுறவன், அள்ளி கொடுக்குறவன். அவன் சொன்னால் எல்லோரும் கீழ்ப்படிஞ்சு வந்திருப்பாங்க. ஆத்துமாவை பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஆதாயப்படுத்திட்டான்னு. இப்படி தான் ஆத்துமா வளர்ந்தது. இல்லையா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 42ஆம் வசனத்தை 47ஆம் வசனம் வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை நல்லா தெளிவாக வாசிங்களேன், என் காதில் கேட்க மாட்டேங்குது. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும், அனுதினம்னா என்னங்க அர்த்தம்? எனக்கு தெரியல, சொல்லுங்கள். டெய்லி, இங்கிலீஷில் சொன்னால் தான் தெரியும் நமக்கு. டெய்லி டெய்லி ஆத்மாவை சபையில் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருந்தார். இது எப்போ நடக்குது? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. 1வது அதிகாரம் வாசிங்க, 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நாள் வந்தபோது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடிதியாய் முழக்கம் உண்டாகி எதில் நிரப்பிச்சு? வீடு. எங்கே நடக்குது கூட்டம்? வீட்டில். வீட்டு கூட்டம் ஏன் நடக்கணும்? ஏன் நடத்தணும்? ஆத்மா வேணுமா? ஆத்மா வேணும்னா வீட்டு கூட்டம் நடத்தணும். வீடு முழுவதையும் ஆவியானவர் நிரப்புனார். நிரப்புனதுக்கப்புறம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுக்கடுத்து ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து கேட்டார். கர்த்தர் சொல்கிற ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னு சொன்னால் ஆத்மாவை அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்ப்பார். இல்லையா? ஆத்மாவை ஆதாயம் பண்ணால் நமக்கு என்ன லாபம்? ஆத்மாவை ஆதாயம் பண்ண சொல்கிறீங்க, ஆத்மாவை கொண்டு வந்து சபையில் விட்டால் எனக்கு என்ன? நான் வேலையை கெடுத்து போகிறேன், நேரத்தை பயன்படுத்தி போகிறேன், எனக்கு என்னையா லாபம்? தானியேல் 6வது அதிகாரம் 12ஆம் வசனம் 2-3 வசனத்தை வாசிங்க. 12வது அதிகாரம் 2வது வசனமும் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள், அதாவது மரித்து போனதுக்கப்புறம் இந்த சரீரம் பூமியில் மண்ணில் இருக்கும். அநேகர் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருந்தவங்க, ஆத்மாவை காத்து கொண்டவங்க நித்திய ஜீவனுக்கும், சிலர் கீழ்ப்படியாமல் வசனத்தை கேட்காம ஆராதனைக்கு லேட்டாக வர்றவங்க, வேதம் வாசிக்காமல் ஜபிக்காமல் இருக்கிறவங்கள, ஆத்மா செத்து போனவங்கள நித்திய நிந்தைக்கும் நடத்தப்படுவார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஞானவான்கள் யார்? ஆத்மா மத வசனத்தை வாசியும் ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிறது தான் ஞானவான்கள். வாசிங்க. இருப்பார்கள், என்றென்றைக்கும் சதா காலம். கரங்களை தட்டி ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறவங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கு. ஆத்மாவை சபைக்கு கொண்டு வர்றவங்களை, ஆத்மாவை சந்தித்து பேசி ஆதாயம் பண்ணி கொண்டு வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளி சூரியனை போல் இருப்பாங்க. அடுத்தது நட்சத்திரத்தில் போல் இருப்பாங்க. ஸ்டார் யாருன்னா ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறவங்க தான். இல்லையா? சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். இல்லையா? ஸ்டார் ஆகணும்னா ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும். ஸ்டார்ன்னு சொன்னால் தெரியுமா? ஸ்டார்னா என்ன அர்த்தம்? நட்சத்திரம்னா என்ன அர்த்தம்?
நல்ல புகழ் பெற்றவங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு சினிமா நடிகைங்களுக்கு அந்த பேரை கொடுத்துருக்குறாங்க. ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறவங்க தான் ஸ்டார். இல்லையா? பரலோகம் யாரை ஸ்டாராக பார்க்குது அப்படின்னு சொன்னால் ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறவங்க தான் ஸ்டாராக பார்க்குது. இல்லையா? ஆத்மாவை ஆதாயம் செய்யலாமா? கரங்களை உயர்த்துங்க. நான் ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நான் ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவேன். நான் ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவேன். பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். இல்லையா? கரங்களை இப்படி உயர்த்தினீங்கன்னா பரலோகம் பார்த்து சந்தோஷப்படும். இதில் என்ன வைக்கும்? உயர்த்தி தான் ஆகணும். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஆத்மாவை ஆதாயம் பண்ணால் தான் பண்ண முடியும். அப்படி டக்குன்னு உயர்த்திட வேண்டியது தானே. பரலோகம் தானே பார்க்குது. வெக்கப்படக்கூடாது. இல்லையா? வெக்கமே படக்கூடாது. பரலோகம் தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. பரலோகம் எட்டி பார்த்துக்கிட்டு, என்னடா ஆத்மாவை குறித்து பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது, இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் கவனிக்கிறேன், ஆவியில் உணர்றேன். ஆத்மாவுக்காக தான் சபைகள் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு சில சபைகளுக்கு கோடி கணக்கில் ஆண்டவர் கொடுக்குறாரு. பெரிய பெரிய சபைகளுக்கு அள்ளி கொடுக்குறாரு. நம்ம அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு ஒரு சின்ன பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு பணம் தேவை. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பேசியிருக்கிறார். 2 கோடி ரூபாய் தேவைப்படுது, அனுப்பி வைக்கணும். 2 கோடி ரூபாய் இருதயத்தில் சொன்னவனே அவர் அனுப்பி வச்சுட்டார். ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுக்காக அள்ளி கொடுப்பார். நீங்கள் ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும்னு செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அள்ளி கொடுப்பார். இல்லையா? எரிகோவுக்கு போகிற ஒரு மனுஷனை குற்று உயிரும் குலையுருமாக இருந்தவனை காப்பாற்றி நல்ல சமாரி என்ன செய்கிறார்? தன் வாகனத்தில் ஏற்றி சத்திரக்காரன், சபையை தான் சத்திரம், சபையில் கொண்டு வந்து போட்டுட்டு பணத்தை எடுத்து இந்தா யாரோ எவனோ அப்படின்ட்டு போயிருக்கலாம். இந்தாப்பா இதை இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு, இவனை வளர்க்குறதுக்கு, இவனை உருவாக்குறதுக்கு, இவனை பரிசுத்தவானாக மாற்றுறதுக்கு இதை வச்சுக்க. இவனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறியோ நான் வந்து தர்றேன். இல்லையா? ஆத்மாவை பராமரிக்கிறதுக்கும் பரலோகத்துக்கு நான் கொண்டு போகிறதுக்கும் எவ்வளோ தேவையோ நான் கொண்டு வந்து தர்றேன். இதான் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. இல்லையா? ஆத்மாவை ஆதாயம் பண்ணால் தான் எல்லாம் செய்வார். நீங்கள் ஆத்மாவை ஆதாயம் பண்ணினா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும். ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறவங்கள நட்சத்திரத்தை போல வைப்பாருன்னா குடும்பத்தில் சும்மா விட்டுற மாட்டார். உங்கள் பிரச்சனையை அவர் தீர்த்து தான் ஆகணும். எப்போ செய்வார்னா ஆத்மாவை ஆதாயம் பண்ணும்போது தான். ஒரு தம்பி என் கூட இருக்கிறான், உடன் ஊழியராக. ஆத்மாவை எப்படி ஆதாயம் பண்ணுவான் தெரியுமா? அவன் சொல்கிற காரியம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பழைய நண்பர்களை தேடி போவானான். கூட படித்தவங்க நண்பர்களை தேடி போய் எப்படி இருக்க, என்ன நிலையில் இருக்குன்னு விசாரிப்பானான். அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து எப்படா இருக்க, என்னடா செய்கிற, உன் பிரச்சனை என்னடான்னு பேசும்போது அவங்க அழுதுகிட்டு தன் பிரச்சனையை சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு இல்லாத எல்லா மனுஷனும் கட்டப்பட்ட நிலையில தான் இருப்பான். ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கி இருப்பாங்க. இவன் அன்பாக போய் பேசணுன்னு பொதுவாக ஒரு இடத்துல பேசும்போது யாரும் தன்னை குறித்து பேச மாட்டாங்க. தனியாக போய் பேசுனீங்கன்னா அழுதுகிட்டே தன்னுடைய பிரச்சனையை சொல்லுவாங்க. அவன் தனித்தனியாக போய் அந்த ஆத்மாவை செஞ்சு இன்றைக்கி அவன் வந்தது என் கூட உடன் ஊழியரை வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆத்மாவில் கொண்டு வந்துட்டான். இல்லையா? சபை கொண்டு வந்துட்டான். அவன் எப்படி அப்படி நான் சின்ன ஒரு கோடு தான் போட்டேன். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டான். அவன் ரோடு போட்டுட்டான். ஆத்மா ஆதாயம்னா ஈஸியான வழி இருக்குது. நம்ம தனி நபர் சந்திப்பு, தனியாக போய் ஒருத்தவங்கிட்ட பேசுனா கண்டிப்பாக கேட்பாங்க. யார்கிட்ட பேசணும்? நண்பர்கிட்ட பேசணும், உறவினர்கிட்ட பேசணும். நம்ம உறவினர்கள்லாம் ஆகாதவங்களா? தன் சொந்த சனங்களை விசாரிக்காதவன், அதாவது அதை கெட்டவனும் அவிசுவாசியிலும் கெட்டவன் எழுதியிருக்கு. தன் சொந்த சகோதரனை, குடும்பத்தை அவங்க நேசிக்காதவங்க, அவங்கள்ட்ட தொடர்பு இல்லாதவங்க அவிசுவாசியிலும் கெட்டவன்னு வேதம் சொல்லுது. இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சொந்த ஜனங்கள் அவங்களுக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். அவங்கள்ட்ட அன்பு காட்டணும்.
சமயம் வரும்போது என் பிரச்சனைக்கு தீர்க்கிறதுக்கு முடிவு எப்போ தான் வருமோ அப்படின்னா, உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இயேசுநாதர் இருக்கார், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஆத்மா உங்களுக்கு சொந்தம். இல்லையா? இப்படி தான் ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும். நண்பர்களை ஆதாயப்படுத்துறது தனி மனித ஊழியம். வீட்டு கூட்டம் நடத்தி ஒவ்வொரு ஆத்மாவை சந்திக்கிறது, கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைப்படி செய்யும்போது ரட்சிக்கப்பட்டவங்கள அனுதினமே சபைக்கு கொண்டு வருவார். இல்லையா? ஊழியத்தில் ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுல எத்தனை வகையான ஊழியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜெபக்கூட்டங்கள் மூலமாக ஒரு வீட்டத்தில் ஜெபக்கூட்டம் வைக்கிறோம்னு சொல்லி, ஜெபக்கூட்டம்னா ஒரு பர்த்டே வருது, பர்த்டேக்காக செய்யாமல் பர்த்டேன்ற காரியத்தை காமிச்சு ஒரு சுவிசேஷ கூட்டம், பணம் செலவு பண்ணுங்க, கர்த்தர் பரலோகம் அதை கொடுத்துரும். இல்லையா? அது கூட்டத்தை ஆரம்பித்து ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அப்படியே ஒரு சுவிசேஷம். சும்மா போய் ஒரு சுவிசேஷ கூட்டம்னா வரமாட்டாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் இருக்குது வாங்க அப்படின்னா வந்துடுவாங்க. இல்லையா? திருமண நாள் இருக்குது வாங்கன்னா வந்துடுவாங்க. வீடு பிரதிஷ்டை இருக்குது, எங்கள் வீடு கட்டி 1 வருஷம் ஆகுது, வீடு பரவாயில்ல தாராளமாக வைக்கலாம், வீடு கட்டி 1 வருஷம் ஆகுது, நாங்கள் அதுக்கு ஒரு ப்ரேயர் வச்சுருக்கோம் வாங்க. ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறவன் ஞானம் உள்ளவன். ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சாலும் பரலோகம் உங்களுக்கு பின்னால் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லையா? கூட்டங்கள் மூலமாக ஆதாயப்படுத்தலாம். வீட்டு கூட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டிலும் விசுவாசிகள், நான் சொல்கிறேன் சபை மக்கள் விசுவாசிகள், உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வீட்டு கூட்டங்கள் நடத்தியே ஆகணும். நீங்கள் நடத்துனீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க 1 2 எப்படியோ ஆத்மாவை கண்டிப்பாக கூட வீட்டு கூட்டங்கள் நடத்தினா ஆண்டவர் சபையை நிரப்பிடுவார். பல வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் மதுரையில் இருக்கும்போது கொரியா தேசத்துலேருந்து பால்யோங்கி சபையிலேருந்து ஒரு கூட்டம் வந்துருச்சு. அவங்க வந்து என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, முதல்ல பட்டணத்தை மறுரூபாக்குறதுக்கு வாக் ப்ரேயர் சொல்லி கொடுத்தாங்க. அதைத்தான் நான் இப்போயும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லையா? அடுத்தது வீட்டு கூட்டங்கள் நடத்த சொன்னார். ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டு கூட்டங்கள் நடத்தும் போது அன்னைக்கு சொல்லும் போது பார்த்தா நல்ல சபை நிரம்பி வழிஞ்சி. நாளடைவில் அந்த வீட்டு கூட்டங்கள் நடத்துறது நிறுத்திட்டாங்க. நான் இங்கேருந்து ஒசூர் பட்டணத்துக்கு போயிட்டேன். ஒரு நாள் வந்திருக்கும்போது இப்படியே நடந்து போகும்போது நான் எங்கள் அக்காட்ட கேட்டேன், இங்கெல்லாம் வீட்டு கூட்டம் நடந்துச்சு, அது நடக்குதா? அது எங்கே நடக்குது? ஏன் நடக்கலை? அவங்க வந்தால் இவங்க வரமாட்டேன், அவங்க வந்தால் இவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால் யாருக்கும் வருமானம் இல்லை, அதனால் வரல. இது பிசாசுடைய தந்திரம். நீங்கள் செய்கிறது கர்த்தருக்கு. ஒரு மனுஷன் நல்லவனாக இருப்பான், ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்வான், ஒரு மனுஷன் அன்பாக பேசுவான், ஒரு மனுஷன் செலவு பண்ணுவான். இதெல்லாம் பார்க்கணும். நம்ம கர்த்தருக்கு செய்கிறோம்னு சொல்லி யாருடைய முகத்தையும் பார்க்காம கர்த்தருக்கு அந்த செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செஞ்சோம்னா கண்டிப்பாக ஆத்துமாக்கள் சபையை நிரம்பிடும். இப்போ அன்னைக்கு அந்த நாட்களில் பார்த்தா சபை நிரம்பி இருந்துச்சு. ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் பார்த்துருக்குறேன், நான் அதிசயப்பட்டிருக்கிறேன். வீட்டு கூட்டத்தில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறாங்க, பிசாசுகள் ஓடுது, அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறாங்க. வீட்டு கூட்டத்தில் நடந்தது. வீட்டு கூட்டத்துலையுமே அப்படி நடக்கும். அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். வீட்டு கூட்டத்தில் நானே ஒரு வீட்டு கூட்டத்தில் ரசிக்கப்பட்டவன் தான். இல்லையா? வீட்டு கூட்டம் மிகவும் அவசியம். நீங்கள் எல்லோரும் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். பேதுரு படகை கொடுக்கும்போது 2 படகு அவங்க போகிற அளவுக்கு ஆண்டவர் மீன் கொடுத்தாரு. நீங்கள் வீட்டு கூட்டம் நடத்துனீங்கன்னு சொன்னால் உங்கள் வீடு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இல்லையா? நீங்கள் யோசனை பண்ணுறதை பார்த்தா எங்கள் வீட்லையா, எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கிற மாட்டார், எங்கள் வீட்லையா என் பையன் ஒத்துக்கிற மாட்டான்ப்பா, இப்படி உங்கள் மனசில் பேசுகிறது எனக்கு கேட்குது. இல்லையா? கர்த்தருக்குன்னு செய்யணும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எங்கள் வீட்டில் வீட்டு கூட்டம் நடக்கணும்னா தடையை உடைச்சி நடக்க வைப்பார். இல்லையா? வீட்டு கூட்டங்கள் நடத்துனீங்கன்னா ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவீங்க. ஆத்மாவை ஆதாயம் பண்ணால் நட்சத்திரத்தை போல் இருப்பீங்க. ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறது தான் ஞானம் உள்ளவன். ஆத்மாவை ஆதாயம் பண்ணால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லையா? ஆத்மா கெட்டு போயிருச்சுன்னா நம்ம ஆத்மாவையும் பார்க்கணும். லூக்கா 16வது அதிகாரத்தில் பார்க்க வேண்டாம், 16வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஐஸ்வர்யவானுன்ற மனுஷன் தான், அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், உடனே நரகத்தில் இருந்தான். லாசருன்ற பேர் உள்ள ஒரு தரித்திரன் இருந்தான், அவன் மரித்தான், தேவ தூதர்களால் ஆபிரகாம் மடியில் கொண்டு விடப்பட்டாங்க. இது 2 தான் நடக்கும். ஆத்மா பாவம்லாம் பரிசுத்தமாக இருந்தால் இளைப்பாறுதலுக்கு போகும்.
இல்லையா? இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, நான் நேரம்ல முடிக்கிறேன். அப்போ ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருங்க. நம்ம ஆத்மாவும் வாழ்ந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம். இல்லையா? ஆத்மாவை சாக விட்டுறாதீங்க. செத்து போன பணத்தை சுமந்துக்கிட்டு நம்ம நடக்க முடியாது. இல்லையா? அது ஆவி மனுஷன். உள்ளே இருக்கிற மனுஷன் உயிரோடு இருந்தால் தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அந்த மனுஷன் செத்து போயிருந்தான்னா நாம் கரெக்டாக டைரெக்டாக நரகத்துக்கு போகணும். அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஆராதனை பண்ணணும், கர்த்தரோ கூடவே வச்சுருக்கணும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தரை கூடவே வச்சுருக்கணும்னா ஆத்மா உயிரோடு இருந்தால் தான் அந்த ஆத்மாவில் ஆண்டவர் தங்கியிருப்பார். இல்லையா? இல்லைன்னா சத்துருடைய பிடியில் இருப்போம். இல்லையா? நம்ம எளிமையை நிற்போமா? ஜெபம் பண்ணுவோம். ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா.